சக்தி ஒன்று சமயம் 16 ஆமா காட்சி தரக்கூடிய அன்னை ஆதிபரா சக்தி அதிலே ஒரு ரூபமாய் ஆமாச்சி அம்மன் திருவிளையாட எண்ணம் தூங்கிச்சுன்னா வன்னிய நாடகத்தை வன்னிய நாடகத்தை இரண்டாவது ஹீரோவாக நடத்த வந்துள்ளோம். உண்மைதான். நாம் நடத்தக்கூடிய இந்த நாடகத்தில் காண வந்திருக்கோம். ஆமா நாலு வகை வண்ணத்தாருக்கும் ஆமா நம் நாவிலே குடியிருக்கக்கூடிய நற்கலை வாணியருக்கும் ஆமா இன்னும் நம்ம நாடகத்தின் ஆசிரியர் விக்ரம் அவர்களுக்கும் இன்னும் உங்களுக்கும் அடியான் 1 கோடி வணக்கம். மகாராஜா நான் வந்ததுல லாபத்தை அனுபவிக்கிறேன். இந்த படையப்பா எனக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விளக்கமா சொல்லுவாங்க ராஜா. சொல்லிட்டு போ.
அமைச்சரே மகாராஜா எப்படி என்றால் அதோ என்ன அதோ என்ன இது புண்ணாக்கு அடிக்காத என்னங்க நிறுத்தி அடிக்க சர்வ சங்கார பிரளய காலத்தில் அதோ என்ன சகல உயிர்களும் ஆமா பிரம்மாவிடம் முடிஞ்சது ஆமா அப்படி அந்த பிரம்மாவோ விஷ்ணுவிடம் முடிஞ்சது ஆமா அந்த விஷ்ணுவோ சதா சிவனோட முடிஞ்சது அந்த விஷ்ணுவோ ருத்திரங்கள் முடிஞ்சது அந்த ருத்திரனோ சதாசிவத்தோட முடிஞ்சது அந்த சதாசிவமா விந்துவிட முடிஞ்சது அந்த விந்துவோ நாதத்தில் முடிஞ்சது அந்த நாதமோ பராசக்தியில முடிஞ்சது அப்படி அனைத்து உயிர்களும் பராசக்தியிடம் ஒடுங்கி பராசக்தியாகப்பட்டவள் தன்னந்தனியாக நின்றது. அப்படி இருக்கும் தருவாயில் பராசக்தியாகப்பட்டது இந்த உலகத்தை உற்பணம் செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணியது. அப்படி எண்ணியவுடன் எப்படி பஞ்ச கீர்த்திகள் கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவம் எப்படி ஒடுங்கியதோ அவனமாகவே மீண்டும் உருப்பணமானது. அப்படி உருப்பணமான போது விஷ்ணுவின் முதல்வனான பிரம்மாவின் உடலிலிருந்து பிரம்மாவா இந்த உலகத்தை சிருஷ்டிப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணினான். அப்படி எண்ணியவுடன் பிரம்மாவின் உடலிலிருந்து அத்திரி அரிசி உலகன் கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தக்கன் என சொல்லக்கூடியவர் பிரம்மாவின் வலது காலில் பிறந்தார். அப்படி பிரம்மாவின் இடது காலில் தரணி எனும் ஒரு பெண் பிறந்தார். அந்த பெண்ணை தக்கன் மணந்தான். எப்படி தக்கன் மணந்தான். அவர்களுக்கோ 1000 ஆண் புத்திரர்களும் 50 புத்திரிகளும் பிறந்தார்கள். அப்படி இருக்க அந்த 50 புத்திரிகள் 59 அதில் முதலில 10 பெண்களை பிரம்மனின் வலது கையில் இருந்த கட்டளையில் இருந்து பிறந்த தருமன் எனும் மனு மணந்தார். அப்படி இருக்க 27 பெண்களை பரணி புரட்டாதி உத்திரட்டாதி அஸ்வினி என்று சொல்லக்கூடிய 27 பெண்களை அதோ அத்திரியின் புதல்வன் சந்திரன் மணந்தான். எப்படி சந்திரன் மணந்தான். 13 பெண்கள். அந்த 13 பெண்களை எப்படி என்றால் அதிதி திதி தனு காலை சுரபி மனு சொல்லக்கூடிய 13 பெண்களை பிரம்மனின் அதாவது இந்த அரிசி புதல்வன் காசிபர் மணந்தான். அப்படி அந்த காசிபராலும் அந்த 13 பெண்களாலும் இந்த உற்பணமாயிற்று. எப்படி என்றால் அதாவது காசிபருக்கும் அதிதிக்கும் 60,000 கோடி 30,000 கோடி தேவர்களும் காசிபருக்கும் திதிக்கும் 60,000 கோடி அரக்கர்களும் தனு என்பவள் தனு என்பவள் ஊர்க்குவ கவதாரி ஆடை ஆண் புலி போன்றவற்றையும் தனு என்பவள் மனிதர்களையும் இந்த உலகத்தை உற்பணம் செய்தார்கள். அப்படி இருக்க இந்த உலகம் உற்பணமாக அப்படி உருவான தருவாயில் அது என்ன கோமேதக தீவில் மந்தாங்கிரி பட்டணத்தில் அது வதிஷ்டன் மனைவி சுவேலிக்கு சித்திரரேகை எனும் பெண் பிறந்தார். அப்படி அந்த சித்திரரேகை பெண்ணை புசக்கரை நகரில் வசிக்கக்கூடிய வரிசன்மன் மகன் புண்டரிகன் மணந்தான். அப்படி அந்த புண்டரிகன் ஆகப்பட்டன் விஷ்ணு பக்தியில் ஆகி ஹரிபஜனையில் ஈடுபட்டு வந்தான். அப்படி ஈடுபட்டு வருகின்ற தருவாயில் அதோ என்ன அவர் வரக்கூடிய அடியார்களுக்கு உபகரணங்களை செய்து படிவினை வேலையை செய்து வரும். அப்படி வருகின்ற தருவாயில் ஒரு நாள் தூர்வாச முனிவராகப்பட்டவர் அந்த வழியாக வந்தார். அவரை கண்ட புண்டரீகன் ஐயா சாமி என்னுடைய மனைக்கு வாருங்கள், விருந்தருக்கு எனக்கு வேண்டிய ஆசைகளை வழங்குங்கள் என்று அழைத்து சென்று அந்த தூர்வாச முனிவரை
தன் மனைக்காய் சென்று அப்படி செல்லும் போது அந்த புண்டரின் மனைவியாக்கப்பட்ட சித்திர ரேகையோ வரக்கூடிய முனிவர்களும் அடியார்களையும் தன்னுடைய பணிகளை செய்துவிட்டு தன்னுடைய காம பசிக்காக காம கிருடை செய்வார். காம கிருடை என்ன? தேவடியாவலை. அந்த தேவடியாவலை செய்து அந்த முனிவர்களை கவர்வார். அப்படி இருக்கும்போது அந்த தூர்வாச முனிவருக்கும் வேண்டிய உபசரிப்புகளை செய்துவிட்டு தன்னுடைய தாமலையிலே தொடங்கினார். அப்படி இருக்கும்போது தூர்வாசர் எப்படி முடியும்? அப்ப ஏற்பட்ட வேலை செய்யலாமா? அவரோ இவளை கொல்லாம விடக்கூடாது என்று ஒரே ஓட்டமாக துரத்தி கொண்டார். அப்படி துரத்தி செல்லும்போது அந்த சித்திராயன பெண்ணு ஒரு ஆட்ட மத்தியில் நடுவில் மறைந்து விட்டார். அப்படி மறைந்து போது துர்வாச முனிவர் தன் ஞான சித்தியால் கண்டு இவளை லேசாக விடக்கூடாது என்று அவளுடைய ஆடையை கலைத்து பிறந்த மேனியாக ஒரு ஆலமரத்து உச்சியில் தலையாக விட்டார். அப்பொழுது இது இங்கே நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த புண்டரேகன் தன் மனைக்கு சென்று தன் மனைவி சித்திரரேகை தேடினான். எங்கு தேடியும் கிடைக்கல. உடனே தூர்வாச முனிவரிடம் சென்று பார்த்தான். ஐயா சுவாமி, என் மனைவி என்ன பாவம் செய்தால் ஏன் இப்படி தலையாக தோங்குறான் அப்படின்னு கேட்ட உடனே, ஏய் புண்டரிகா, உன் மனைவி என்ன பாவம் செய்தால் என்று கேட்கிறாய். ஆதி நாள் முதல் இந்நாள் வரை உன் கொண்டாட்டி என்னென்ன செய்தா, என்னென்ன பாவம் செய்தா யாராரு போனா அதை ஒவ்வொரு பேராக சொல்ல இறங்கி வருவார். அப்படி என்று கூற அந்த சித்திராக பெண் ஒவ்வொரு பேராக ஆதி நாள் முதல் இந்நாள் வரை ஒவ்வொரு பேரை சொல்ல ஆலமரத்தின் அடிக்கிளையிலே வந்து நின்றார். சாமி, என் மனைவி பட்ட பாடு போதும், விட்டு விடுங்கள். அப்படி என் மனைவி பட்டப்பாடு போதும், அவளை விட்டு விடுங்கள் என்று புண்டரிகன் சொல்ல அந்த தூர்வாச முனிவரோ இதுவரைக்கும் சொல்லிவிட்டார். இன்றோ என்னிடமும் உன் மனைவி அந்த வேலையை காட்டி விட்டார் என்று சொன்னவுடன் அந்த சித்திரரேகை பெண் இறங்கினாள். அப்படி இறங்கியவுடன் இப்பேற்பட்ட அவமானத்தை எங்களுக்கு தந்துவிட்டே உன்னை நான் சேராமல் விடுவதே இல்லை என்று அந்த தூர்வாச முனிவர் சொல்ல, பெண்ணே சித்திரரேகை, நீ என்னை இப்போது சேர முடியாது. எப்படி என்றால், நீ நான் புறத்தியவுடன் என்னை கண்டு பயந்து ஆட்டு மந்தையில் ஒளிந்த நேரம் ஆடு தலையாகவும் மனித உடலாகவும் அடுத்த ஜென்மத்தில் நானாகத்தில் திரிவாய், அப்போது நான் உன்னை சேருவேன் என்று அந்த தூர்வாச முனிவர் சொல்லிவிட்டார். அப்படி சொல்லும்போது அதன்படியே அடுத்த ஜென்மத்தில் தூர்வாச முனிவரும் அசோகமகியாக எனக்கூடிய அந்த பெண்ணும் பிறந்து 2 பிள்ளைகள் பிறந்தன. வாதாபி, வில்வலன் அப்படி சொல்லக்கூடியவர். 2 வாதாபி வில்வலனும் கானகத்திலே ஒரு கூடாரம் அமைத்து அங்க கிடைக்கும் காய்கனி மிருகங்கள் ஆகியவற்றை புசித்து வந்தார். அது மட்டுமல்லாமல் அங்கு யார் அங்கு எதிரே வருகிறார்களோ அவர்கள் மடித்து புசிப்பது வழக்கமாக. அப்படி புசித்து வரும் தருவாயில் அங்கே அகத்திய முனிவர் அந்த வழியாக வந்தார். எப்படி புசிப்பார்கள் என்றால், அதாவது தன் தம்பியாகிய வில்வலனை ஒரு வெள்ளாட்டு காய விட்டு அவற்றை அடித்து ஆக்கி சமைத்து வரக்கூடியவர்களுக்கு அளிப்பது வழக்கம். அப்படி அவர் உன்னவுடன் தம்பி வில்வலா என்றவுடன் வயிற்றை கொண்டு வெளியே வந்து விடுவார். அது வெளியே வந்தவுடன் அந்த ஜென்மத்தையும் அவர்கள் புஷ்பார். அப்படி வருகின்ற அகத்திய முனிவர் அந்த வழியாக வந்தார். சாமி, உங்களுக்கு வேண்டிய உபகரணங்களை செய்கின்ற எங்கள் இல்லத்தில் நீங்க வர வேண்டும் என்று ஆதாபியாகப்பட்டவன் வழக்கம் போல தம்பி வில்வலனை விளையாடாக மாற்றி அவனை அடித்து ஆக்கி சமைத்து அந்த அகத்திய முனிவர் சாதவளித்தார். அப்படி அடித்தவுடன் அதோ அகத்திய முனிவர் அறிந்து ஏதோ இது மாய என்று நினைத்து என்று சாபத்தை அளித்தார். அப்படி அந்த வில்வனாகப்பட்டவன் உள்ளே பஸ்பமாகிவிட்டார். அதை கண்ட ஆதாபீஸ்வரன், அகத்தியா, உன்னை விட மாட்டேன், என் தம்பியை கொன்று விட்டாய் என்று கதையை சொல்லிட்டு அது அகத்திய முனிவர் பஞ்சாட்சரத்தை ஓதி தர்பையை கிள்ளினார். கிள்ளியவுடன் அந்த வாதாபி தெரிஞ்சு சாம்பலா போனான்.
அப்படி போனவுடன் அந்த அரக்கர்களின் தாயாகிய அசோமகி எனப்பட்டவர் தன் குலகுருவாகிய சுக்கிர பகவான் சென்று சாமி என் குலமே அழிந்து விட்டது, நான் என்ன செய்வேன் என்று முறையிட சுக்கிர பகவானோ நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களுக்கு வாழக்கூடிய வேற்ப நிலம், மாடு, மனை, குளம், குட்டை ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுத்து 1000 தலை 2000 கைகள், 100 தலை 200 கைகள், 10 தலை 20 கைகள் என்று கோரை முகம், கோரை பல்லும் நல்ல வலுவாக ஒரு ஆளு 50 பேர் அடிக்கக்கூடிய அளவு அரக்கர்களை உற்பணம் செய்து கோடி கோடியாக உற்பணம் செய்து அவர்களை அங்கு குடியேற்றினார். அப்படி குடியேற்றவுடன் குடியேற்றவுடன் அதோ அந்த மாயாமகினியை அஜமுகியாகிய அபாரம் முகத்தோடைய அஜமுகியை அழகிய மாயாமகினியாக மாற்றி ஏதோ சேயன் புதல்வன் சிம்மத்தவசன் வயலாசுரனுக்கு மனமுடித்து வைத்தார். அப்படி மனமுடித்து வைத்தவரே அவர்களுக்கு 2 பிள்ளை பிறந்தது. யாரார் தெரியுமா? அதன் பேரோ வாதாபிசூரன். என் பெயரோ என்னவா? தெரிஞ்சுக்கிறேன். மற்ற சொல்லுங்க. நான் வருகின்ற போது காட்டில் உள்ள யானை, சிங்கம், புலி, கரடி, யாவற்றமான மிருகங்கள் என்னை கண்டால் அழிஞ்சு ஓடி ஒழிய வேண்டும். இதோ காரணமாக அண்ணா நைட்டு ஓடி வருகின்ற